எனக்கு ஒன்றும் தெரியலன்றாருன்னா அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? அப்போ வாழ்க்கை எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாந்தே காட்டிக்கிறார். இவ்வளோ அறிவு யாருக்கு சொந்தம்னா அவர் ஒரு ஆள் தான் சொந்தம். இவ்வளோ அறிவை கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு? வார்த்தைக்கு வார்த்தை, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் ஏதோ வழிபோக்கேன், ஏதோ அவன் சொன்னான் நான் சொல்லின்னுக்கிறேன், நீ எடுத்துக்கோ இப்போ உன் விருப்பம் உனக்கு. அதுவும் என்ன சொல்கிறது பொறுமையாக, பிடிச்சா எடுத்துக்கோ, உன் மனசு கேட்டால் எடுத்துக்கோ, இல்லைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு எந்த நஷ்டமும் இல்லை. அப்போ இவ்வளோ ஞானத்தை கொடுக்குறவர் எவ்வளோ தன்னடக்கத்தோடு இருக்கிறாருன்னா அப்போ நாமளாம் எப்படி இருக்கணும்? இதை எந்த யூனிவர்சிட்டியில் போய் இதை கற்றுக் கொடுப்பாங்க? வாழ்க்கையில் எப்படி வாழணும் யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டிட்டார், கற்றுக் கூட கொடுக்கல, ஏதோ சொல்லிட்டுலாம் போல, தன்னோட வாழ்க்கையை அதுக்கு உதாரணமாக காமிச்சிருக்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நாம் உண்மையான சீடனாக இருந்தால் நாமளும் முதல்ல கற்றுக்க வேண்டியது தன்னடக்கம். நமக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. யார் ஒன்றுமே தெரியலன்னு கையேந்தி நிற்கிறானோ அங்கே தானே யாரும் கொடுப்பாங்க. பிச்சை எடுக்கணுன்னா கூட அம்மா தாயேன்னா தான் பிச்சை போடுவாங்க. நீ போய் வீட்டு முன்னாடி போய் அப்படி காலெல்லாம் தூக்கி போட்டேன்னா பிச்சை போடுவானா? பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னா நீ ஞான பிச்சை எடுக்க வந்து அதுக்கு எவ்வளோ தகுதி வேணும்? அப்போ அதுக்கு என்ன தகுதின்னா நானுன்ற எண்ணம் எங்கேயும் வந்துடக்கூடாது. அந்த ஒன்று வந்தால் நானுன்னு வந்தால் ஞானத்துக்கு வேலையே கிடையாது. ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் இருக்க முடியும். நான் இருக்கிற வீட்டில் ஞானன்ற ஒருத்தன் வரவே மாட்டான். ஞானம்னு ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா அங்கே நானுன்றதுக்கு வேலையே இல்லை. அப்போ யாராவது வார்த்தைக்கு வார்த்தை நான் தாயான்னு சொன்னான்னா அவங்ககிட்ட யார் இருக்குல்ல? ஞானம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அங்கே நானுன்ற ஒரு பொருள் இல்லை, ஞானம் குடி வந்துருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நாம் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நான் உணரணும்னா முதல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் சும்மா கொஞ்சம்தான், அதுக்கே கொம்பு வாழெல்லாம் முளைச்சிடுது. தெரியாதது கடல் அளவு இருக்குது. இது எப்போ கற்றுக்க முடியும்? எத்தனை பெரிய இடத்த இதை கற்றுக்க முடியும்? ஆற்று மண்ணிலே அளந்து சொல்ல முடியாத. அப்போ ஞானத்தை எப்படி நம்ம அளந்து சொல்ல முடியும்? இவ்வளோ தான் முடியும்னு சொல்லவே முடியாது. அனுபவிச்சுங்களே சொல்லலை, இதுதான் இப்போ உண்மைன்னு சொல்லலையா? எல்லா மகனும் கடவுளை பார்த்தாங்க. பார்த்தியப்பா, நீ இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எந்த மகனாக அதை நான் பார்த்தேன் கடவுளை, அவர் இப்படி தான் இருந்தார் யாராவது சொன்னாங்களா? சொல்லலையா? அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லை இல்லாத கடவுள், வடிவம் இல்லாத கடவுள் எனக்கு புரிகிற மாதிரி வந்துக்கிறான். ஆனால் அது உண்மை இல்லை. ஹலோ, வடிவம் இல்லாத கடவுள், அறிவுக்கு அப்பாற்பட்ட கடவுள்னு சொன்னால் மகான்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் காட்சி கொடுக்குறான். எப்படி காட்சி கொடுத்துருப்பான்? அறிவு கேட்ட முடியாது, கற்பனை கெட்டாதவன் அப்படின்னா எப்படி தான் வந்திருப்பான்னா எந்தெந்த மகான மனசில் எப்படிலாம் நினச்சாங்களோ அந்த வடிவத்தில் வந்திருப்பான். இதை ஞானம் உள்ளவங்க மகானை நம்ம புரிஞ்சுக்கினாங்க. அப்போ நான் பார்த்த குளத்தை ஊருக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா இது நான் நினச்ச வடிவம். அப்போ நான் எதை நினச்சேன்னா அவனுக்கு அது புரிஞ்சு போச்சு. அப்படி வந்தால் தான் நான் உணர்வேன்னு அப்படி வந்துட்டான். ஆனால் இது உண்மை இல்லை, அவன் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்போ இதுதான் உண்மைன்னு சொன்னேன்னா நான் பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவன் எனக்காக வந்துட்டான் இறங்கி. எனக்கு ராஜா மாதிரி பிடிக்கும்னா இறைவன் என்ன நினைப்பான்? இவனுக்கு ராஜா மாதிரி தான் பிடிச்சிங்க, ராஜா மாதிரி வந்துட்டான். இவர் நினைக்கிறாரு பிச்சைக்கார மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி வருவார்? அவன் பிச்சைக்காரனாக தான் வருவான். அப்போது ராஜா தான் உண்மை நான் சொல்லி போய் அவர் பிச்சைக்காரன் தான் உண்மைன்னு சொன்னால் உலகத்தில் சண்டை தானே வரும். அதனால தான் உணர்ந்த அனுபவித்த மகான்களை இறைவன் கற்பனை கட்டாதவன்பா. நம்ம அறிவு கொண்டு அவனை அளக்கவே முடியாது. யார் யார் எப்படி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி காட்சித்து கொடுப்பான்பா அப்படின்றார். எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள். உலகம் சுபிட்சமாக இருக்கணும்னா இது ஒன்று தான் வழிமுறை. இதுதான் உண்மைன்னா அது மொத்தமும் பொய். யாராவது இந்த சாமி தான் உண்மைன்னாங்கன்னா அந்த சாமியே கிடையாது. உன் மனசில் எப்படி நினைக்கிறேன் அப்படி வந்தால் தான் அதுக்கு பேர் சாமி. இல்லை சந்தன கடையில் செஞ்சால் தான் அவர் வருவாருன்னா அவர் சாமியே கிடையாது. அவர் சாணியில் பிடிச்சாலும் வரணும். எல்லாம் அவர் படித்த உலகம் தானே.
அவர் இல்லாத இடம் எங்கன்னா இருக்குமா? வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம்ல, இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்லைப்பா, எதுவுமே இல்லைன்னு சாணியில் இருப்பார்ல அவர். அது மலம்ன்றான். மலம் எங்கேன்றா வந்தது? சாப்பாட்டில் தானே வந்தது. நீ சாப்பிட்டா தானே மலமாக வந்துருக்குது. அது உனக்கு ருசிக்குதா? அப்போ இதில் அதில் இருக்கானா இதில் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். இது யார் சொல்லணும்? ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லியிருக்கணும். நமக்கு எல்லா மகானும் ஒன்று தான். அவங்க பெருமை பேசுகிறோட நமக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ அவர் எவ்வளோ தைரியமாக எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்த அவர் துணிஞ்சு போகிறாரு. அப்போது அதுதான் ஞானம்னா இவ்வளோ தெளிவு வேணும். இறைவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது? விளக்கு இருக்கும்போது தைரியமாக இருக்கிற மனுஷன் விளக்கு அப்பா இருட்டாகணும்னு பயப்படுறான். காரணம் என்ன? இருட்டில் என்ன இருக்குமோ, பேய் இருக்குமோ, பிசாசு இருக்குமோ, பயம் வந்துட்டு. இறைவன் எல்லாத்துலையும் இருக்கானா? வெளிச்சத்துலையும் இறைவன் தான் இருக்கிறான், இருட்டிலையும் இறைவன் தான் இருக்கிறான். ஆனால் இருட்டில் இறைவன் இருக்கிறான்னு புரிஞ்சு போச்சுன்னா பயப்பட முடியுமா? அப்போ என்ன அர்த்தம்? தெளிவு இல்லை. தெளிவு வேணும். ஞானம்ன்றது தெளிவு. ஒரு விஷயம் இதுதான் உண்மைன்னா மரணத்தோட முடிவில் கூட நீ மாற்றியே சொல்ல முடியாது. ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டால் தெரியும். முதல்ல ஒரு மைக்கு முன்னாடி உட்காந்து என்ன பேசினாரோ கடைசி சமாதி நிலை வரைக்கும் ஒரு நூல் கூட அப்படி இப்படி போயிருக்க மாட்டார். அதை தான் முடிவான நிலையில் அதான் பேசுவார். காரணம் என்ன? அவர் படிக்கலை, யாரோ சொன்ன அறிவு இல்லை அவருக்கு. அவராக சுயமாக உணர்ந்தார். அனுபவித்தது என்றைக்குமே தடம் மாறவே மாறாது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளன்னைக்கு ஒரு பேச்சு மாறவே மாறாது. அது அனுபவிச்சது. இது சத்தியம். அது சத்தியம் என்றைக்குமே மாற்றவே முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு புக்கை படிச்சுட்டேன், நாளைக்கு ஒரு புக்கை படிப்பேன், நாளன்னைக்கு ஒரு புக்கை படிப்பேன்னா அது முடிவு மாறிக்கினே இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது எதுவுமே என்னோட அறிவே கிடையாது. அறிவுன்றது படித்து வர்றதில்லை, அனுபவித்து வரணும். அனுபவித்து வந்தால் அது என்றைக்குமே மாறவே மாறாது. கழுத்தில் இப்போ சொல்லு அப்படின்னாலும் அதான் சொல்லும், மாற்றி சொல்ல தெரியாது. ஏன்னா வேறு ஒன்று அது பார்க்கல. புரியுதா? பட்டினத்தார கழுமான ஏற்றுறாங்க. எதுவுமே இல்லாத போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் வேலை தான்ப்பா, இங்கே என் வேலை ஒன்றும் இல்லான்னு எதுவும் இல்லாத போது எதை சொல்லியிருந்தாரோ கடைசியில் கழுமரம் ஏற்றும் போதும் அதே வார்த்தை சொன்னார். ஊர் உள்ள ஒன்றும் அங்கே ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உண்மை சத்தியம் மாறவே மாறாது. கழுமரம் ஏற்ற போறியா? அதே பாட்டு தான் அவர் பாடினார். அதுதான் ஞானம். முடிவுக்கு மாற்றத்துக்கு வேலையே கிடையாது. ஆத்மானங்க சாமி, ஆத்மானம் உட்காருங்க. டீ சாப்பிட்டு உட்காருங்க சாமி. ஒரு உபதேசம் வாங்குகிறோம். ஒரு உபதேசம் வாங்கிட்டு 2-3 பாடம் பண்ணிவிட்டு திருப்பி வராமல் இருக்கிறோம். இந்த குருவும் சீடனும் நம்ம என்றைக்கு கரெக்டாக அடுத்து சந்திக்கிறது? ஒரு முக்கியமான நாள் என்னைக்குங்கய்யா? தினமும் சந்திக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஊரில் இருக்கிறோம், 1000 கமிட்மெண்ட்டில் இருக்கிறோம். ஆனால் பௌர்ணமி ஒரு நாள் இவங்க 2 பேரும் சந்தித்து உரையாடுறதுக்குன்னு இயற்கையே கொடுத்த ஒரு நாள், இறைவனாக பார்த்த கொடுத்த ஒரு நாள் எதுனா இந்த பௌர்ணமி முழு நிலவு நாள். ஏன் அதை மகன்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த நாள் தான் நிலவு பூரணமாக இருக்கும். ஏன் மற்ற நாள் வரக்கூடாது அப்படின்னா இந்த நிலவு பூர்ணமாக இருக்கிற மாதிரி ஒரு மனசும் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் இது. ஏன்னா நிலவுக்கும் மனசுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இது ஒரு நாள் தேங்கி போகிற மாதிரி மனசும் நல்லா வளர்ந்து நிற்க ஒரு நாள் எல்லாம் தெளிவாக இருக்கும். பா இனிமேல் இவனை மாற்றவே முடியாதுன்னு பார்த்தா மறுநாள் அமாவாசை ஆகிடும். குளித்தவொடனே அழுக்கு போகிற மாதிரி நாள் மாற குரு பூர்ணிமா வந்து குருவை கொண்டாடக்கூடிய நாள். என்னோட குருவோட வல்லமை எப்படியாப்பட்டதுன்னு இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும். சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். இந்த உலகத்துக்கு என் குருவை மாதிரி ஒரு குருவே இல்லைன்னு சொல்லணும். அதுக்காக உபயோகப்படுத்துகிற நாள் தான் அந்த நாள் தான். மற்ற டயத்தில் வர முடியாது. அந்த குரு பூர்ணிமாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தீரணும். ஏன்னா குருவோட கருணை பொங்கி வர நாள். புரியுதா? ஒரு வீட்டுக்கு போகிறோம், கிரக பிரவேசம் என்ன எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஏன் அப்படியே போனான்னா எதுக்கு பால் காசணும்? ஆமாம்.
எதுக்குமா பால் காய்ச்சி எத்தனை வாட்டி பால் காய்ச்சிருப்பீங்க? எதுக்கு பால் காய்ச்சுறோம்? அந்த சந்தோஷம் பொங்கி வரணும். அதை போல் இறைவனோட குருநாதரோட கருணை இந்த நாளில் பொங்கி வருது. அதை யாருக்கெல்லாம் கொடுப்பணும் அவங்களாம் எடுத்துன்னு போகணும். யாருக்கெல்லாம் கொடுப்பணும் இருக்கான்? யார் பாத்திரம்லாம் காலி ஆகுதோ அந்த பாத்திரம் குருநாதரோட கருணையை ரொம்ப எடுத்து போவாங்க. ஏற்கனவே போட்டு டம்ப் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன ஊற்றினாலும் அங்கே போகாது. அப்போ நம்ம வரணும், காலி பாத்திரமாக கொண்டு வரணும். மனசை காலி பாத்திரமாக கொண்டு வந்தோம்னா குருநாதரோட கருணை வெள்ளம் அதில் அப்படியே நம்ம ஃபுல் பண்ணி எடுத்து போனோம். அப்படியே தழும்ப வீட்டுக்கு எடுத்து போனோம்னா அது அடுத்த வருஷம் வரைக்கும் அது நம்மளை வழி நடத்திட்டு போகும். சரிங்க. இப்போ குரு பூர்ணிமாவுக்கு நான் வர்றேன். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் மனசு விட்டு நான் வந்துடுறேன். அது குரு ஏற்றுக்கு வரங்கய்யா. குருவுக்கு தெரியும் நீ யாருன்னு. நாம என்ன வேஷம் போட்டாலும் குருவுக்கு உள்ளகிறவன் யாருன்னு அவருக்கு தெரியும். வாசலில் வரும்போதே கண்டுபிடிச்சாரு எதுக்கு வரான் தெரியும். இவன் இங்கே எதுக்கு வந்துக்கிறான், இங்கேருந்து எங்கே போக போகிறான், இல்லை எங்கேருந்து வந்தான், எல்லாம் குருவுக்கு தெரியும். அவரை ஏமாற்றவே முடியாது. ஆனால் வெளியே சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டார். வெளியே சொன்னால் என்ன ஆகும்? அசிங்கமாயிடும்ல. ஆமாம். சரிங்களா? இந்த கழுதை இங்கே வந்தே தெரிந்தலன்னா இது எங்கே போய் திருந்த போகுது? திருந்தாது. சரி இன்னைக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் திருந்தாதா அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கின்னு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாரு. திருந்தனா அவங்களுக்கு நல்லது, திருந்தலைன்னா அதனால குருவுக்கு எந்த சாதாரணமாக இருக்கு பார்த்துக்கிட்டோம். அவரு வந்த வேலையை அவர் செய்கிறாரு. நீ வந்த வேலையை நீ செய்யலையா? இல்லை. ஆனவன் கண்ணை மறைச்சிட்டா வந்த வேலையை மறந்துடும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு ஞானிகளும் ஒரு மகானும் தோன்றுறாங்கய்யா. அந்த மகான் கூட கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரம் லட்சக்கணக்கான சீடர்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சில சீடர் மட்டும் தான் வெளிப்படுறாங்க. மீதி சீடர்லாம் வெளியே படலை, அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. இது அந்த சீடர் செஞ்ச பாவமா எப்படிங்கய்யா? எனக்கு பாவம் புண்ணியெல்லாம் இல்லை. அதாவது ஒரு குரு எதுக்கு வேணும்? குரு நமக்கு ஞானத்தை. அப்பா அம்மா எதுக்கு வேணும்? அவங்க இல்லைன்னா நான் பிறக்க முடியாது. அப்போ ஒரு குரு எதுக்கு வேணும்? அவர் இல்லைன்னா நான் தப்பிச்சு போக முடியாது. திரும்ப நான் எத்தனை பிறவி எடுத்தேனே தெரியல, கணக்கு இல்லாத பிறவி எடுத்தேன். காரணம் என்ன? எனக்கு ஒரு குரு கிடைக்கல அப்படின்னு ஒரு சீடை நினைச்சு வரணும். ஒரு குரு கிட்ட ஏதோ நல்லா பேசுறாருங்க, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு வரக்கூடாது. அப்படி வந்தா இவர் குருவாவும் இல்லை, அவன் உண்மையான சீடனும் கிடையாது. ஒரு குருவானவர் தன்னை கரை சேர்க்க வந்து உக்காந்துக்கிறாரு. வாங்க நான் கரை சேர்க்கிறேன், அதுக்கான வழியை சொல்றேன் அப்படின்னு உக்காந்துக்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த தெளிவு இருக்குதோ இவரை பிடிச்சாதான் நான் போக முடியும் அப்படின்னு யார் உணர்ந்து வராங்களோ அவங்க மட்டும்தான் காலகாலத்தில் நிற்பாங்க. மற்றவங்க எல்லாம் காற்றுல வர பேப்பர் மாதிரி இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, ஒரு காற்று வச்சவொன்னா வேற ஒரு இடத்துக்கு போடுவாங்க. காரணம் என்னன்னா குரு எதுக்கு வேணும் அப்படின்னு தெரியாமல் வந்துட்டாங்க. தெரியாமல் இங்கே வரவே கூடாது. ஐயா இதுதான் சொல்லுவார், எல்லாரும் வரணும், எல்லாரும் பாடம் வரணும், எந்த கட்டாயமும் கிடையாது. அவர் வந்தவொடனே என்ன பண்ணார்? எல்லாரையும் வாங்க போய் பாடம் வாங்க சொல்லிக்கிறாரு. அப்படின்னா இல்லை எதுக்கு வந்த? ஏற்கனவே வேஸ்டியை காணும், இப்போ கோமணத்தை கட்டின்னு தான் வந்துக்கிறார். இங்கே வந்தோன்னா உன் கோமணமும் காலி ஆகிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்த இழக்க வரணும், இங்கே வந்தால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்தேன். இங்கே எதுவும் கிடைக்காதுப்பா, இருக்கிறதும் உனக்கு போடணும்னு. உடனே என்ன அர்த்தம்? இருக்கிறதுனா போடணும். அவரை பொண்டாட்டி என்னை விட்டு போடுவாளா? இல்லையே, ஏன்னா அவரும் பொண்டாட்டியோட தான் இருந்தார். அப்போ புள்ள போயிடுமா? இல்லை, அவரும் பிள்ளையோட தான் இருந்தார். எதுதான் போவோம்? மான ஈனம் போயிடும். ஒரு நல்ல குரு ஒரு மனுஷன் பிடிச்சிட்டா, ஒரு சீடன் பிடிச்சிட்டான்னா முதல்ல சீடனுக்கு போகிறது சொந்த பந்தம் போகாது, சொத்து சுகம் போகாது, புள்ள குட்டி போகாது, முதல்ல சூடு சொன்ன போயிடும். ஒரு குருவை பிடிச்சிட்டு எந்த சீடனுக்கு சூடு சொன்ன போதோ அந்த சீடன் கடைசி வரைக்கும் இந்த குருவை தவிர வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பில்லை. ஆமாம், சூடு சொன்னோட குரு சீடன் இருந்தானா இன்னைக்கு இங்கே இருப்பார், நாளைக்கு அங்கே போடுவார், நாளைக்கு வேற இடம் இருப்பார். இல்லை ஐயாவே சொல்லியிருக்காருங்க, இங்கே ஆசிரமத்துக்குள்ளே வர்றவன் சூடு சொன்ன ஈனமான எல்லாம் வாசலை போச்சுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு வரணும்னு சொன்னாருன்னா, ஒரு தாய் ஒரு தந்தை எப்படி மாற்ற முடியாதோ ஒரு குரு தான் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சீடன் வரணும். ஏன்னா ஒரு குருவை காட்டி கொடுக்குறது நம்ம அறிவு இல்லை, நம்ம மனசு இல்லை. எவ்வளோ பேர் ஐயாவோட ஸ்பீச்சுக்காரங்க எல்லாருமே இங்கே வந்தாங்க? இல்லை, யாரோ ஒரு சிலர் வராங்க. காரணம் என்ன? ஒரு குரு ஒரு இறைவன் தான் காட்டி கொடுக்கணும். எப்பா நீ ரொம்ப நாளாக தேடிங்கிற, ஊருக்கு தெரியாது, ஊருக்கு அதெல்லாம் தெரியுமா? மானசீகமாக நான் இறைவன்கிட்ட போய் கண்ணீர் விட்டு கதறுவேன், எப்போ எனக்கு ஒரு குருவை காட்டுப்பா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஊரில் போய் கேட்க முடியுமா? எப்போ எனக்கு ஒரு குருவை காட்டுன்னு மாமன் கிட்ட கேட்க முடியும், மச்சான் கிட்ட வேணும், பொண்டாட்டி கிட்ட கேட்க முடியுமா? யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. உனக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ எதை தேடுற அப்படின்னு.
அப்போ உன் மனசோட பக்குவத்தை புரிஞ்சுட்டு உன் பக்குவம் வரும்போது தான் குரு வருவார். உன் பக்குவத்தை ஏற்ற மாதிரி தான் ஒரு குருவை இறைவன் காட்டி கொடுப்பான். அப்போ யார் காட்டி கொடுத்தது? இறைவனால் குரு காட்டி கொடுக்கப்படுறார். அப்போ இறைவனே காட்டி கொடுத்தவரை நீ கை விட்டு போனால் அது யாரோட விதி? உன்னோட போதாத காலம் இறைவனால் காட்டி கொடுக்கப்படுறவரை நீ கை விட்டுட்டு கரை சேராமல் போனால் யார் தப்பு? எங்களோட தப்பு. நம்மளோட போதாத காலம். அப்போ குருவோடு ஒருத்தரை பிடிச்சிட்டேன்னா அவர் எங்கேயும் போகல. அவர் நமக்கு முன்னாடியும் அவர் இருந்தார், நமக்கு அப்புறமா அவர் தான் இருக்க போகிறாரு. இப்போ அதாவதுங்க, இப்போ சின்ன சின்ன இப்போ பாடம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிருக்கோம், சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறோம். இந்த குரு பூர்ணிமாவுக்கு வந்தோம்னா இந்த பாவங்களை கொஞ்சம் குரு சரி பண்ணி வராங்களாயா? எந்த பாவத்தையும் அவர் சரி பண்ண மாட்டார். விதைச்சதெல்லாம் அறுவடையே நடந்தே தீரும், அனுபவிச்சே ஆகணும். இல்லை மனசு இது இல்லாமல் தான் இருக்குது. நீ கேட்டுட்டு வர அவர் என்ன சொல்லிட்டாரு? பாவம் எது புண்ணியம் எது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நீ வரும்போது என்ன பண்ணோம்? பாவத்தெல்லாம் விட்டு செருப்பை விட்டுட்டு தானே உள்ள வரும். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி உன் பாவத்தை விட்டுட்டு அவர்கிட்ட போய் நிற்கணும். புண்ணியத்தை மட்டும் வச்சுருக்கணும், புண்ணியத்தை விடக்கூடாது. ஏன்னா இந்த பாடத்துக்கு அது துணையாக போகணும். ஏன்னா உடல் பலம் இல்லாத போயிடும், நோய் நொடி வரும். இதெல்லாம் யார் காப்பாற்றுவானா? நீ செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றி உன்னை தாங்கி நிற்கும். உட்கார முடியாது, இடுப்பு வலிக்குதா முது வலிக்குதான்னா இதெல்லாம் வராமல் நீ செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றும். உன் உடல் முதுமை வந்தால் கூட அந்த முதுமையிலையும் நம்மளை காப்பாற்றக்கூடியதுன்னு நாம் செஞ்ச புண்ணியம் தான். அப்போது ஒரு குரு கிட்ட தேடி வரும்போது முதல்ல செருப்பு விட்டு வர மாதிரி பாவத்தை இனிமேல் செய்யவே கூடாது அப்படின்னு வரணும். இல்லை அறியாமல் தெரியாமல் செஞ்சோம்னா, அறியாமல் தெரியாமல் செஞ்சிட்டோம்னா, அறியாத யார் செய்வான்? அறிவு இல்லாதவன் செய்வான். அப்போ அறிவு இல்லாதவனும் குருவை தேட வேண்டிய அவசியம் என்ன? அறிவு வந்ததுக்காகலாம் குரு வந்தார். அப்போது அறிவு இல்லை நீ நினச்சிக்கூடாது, உன் வசதிக்கு தேடுற. சரி இதை கொஞ்சமாக எடுத்துப்போம், யார் பார்க்க போகிறா அறிவு? அப்போ இது பேர் அறியாமையா? ஆனால் அறியாமை இல்லை, தெரிஞ்சே தான் தவறு செய்கிறோம். புரியுதா? அதனால் குருக்கிட்ட பாரபட்சமே கிடையாது, ஈவிரக்கமே குருவுக்கு கிடையாது. நீ செஞ்சால் அதை நீ தான் சாப்பிட்டாகணும். புரியுதா? அதனால் அவர்கிட்ட கருணை எதிர்பார்க்கவே கூடாது. கருணை எங்கே தெரியுமா வரும்? நீ வந்து உண்மையாகவே இருக்கிற, உன்னால் முடியலப்பா, நான் உன்னையே நினச்சி ஏங்குறேன், செய்ய முடியல, அப்போது அவரோட கருணை உனக்கு துணையாக இருக்கும். ஆனால் கொழுத்து போய் நீ பண்ணுறதுலாம் அவர் கருணை வராது, அதுக்கு நீ உதப்பட்டே ஆகணும். புரியுதா? இறைவனுக்கும் குருவுக்கும் கருணைன்றது கிடையவே சுத்தமாக கிடையாது. ஈவருக்கும் இல்லாதவங்க ரெண்டு பேரும் விதைச்சதை நான் தான் அறுவடை பண்ணணும். இந்த விஷயத்தில் பாரபட்சமே கிடையாது. நீ செஞ்சதை ஏதான் அறுவடை வச்சாகணும். அப்போ தப்பு சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா தவறுகள் பண்ணாமல் இருக்கணும். அதுவும் இந்த பாதையில் வந்த பிறகு பண்ணனா மற்றவங்களாம் பண்ணால் ஒரு பங்கு தான், இந்த பாதையில் வந்து பண்ணால் 100 பங்கு. வேறு யாராவது அதே தப்பு பண்ணாங்கன்னா ஒரு சவுக்கடினா நாம் அந்த தப்பு பண்ணால் 100 சவுக்கடி. அப்போ இந்த பாதையில் வந்தால் இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த தவறுகளை பண்ணாமல் திருத்திக்கணும். இதையே நம்மளால் இழக்க தெரியலன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஞானம் யாருக்குமே கிடைக்காது. கோடி பேர் இதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி தான், போது தரையில் எவ்வளோ நீட்டாக போகுதுன்னு தெரியல, மரத்துக்கு வேர் முளைச்ச மாதிரி கை கால நகெல்லாம் முளைச்சி ஓடுச்சு, எவ்வளோ தூரம் போச்சுன்னு தெரியல. அப்போ எவ்வளோ காலமாக தவம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத குரு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா அப்போ நம்ம எவ்வளோ இழக்கணும். அப்போ இழக்க தைரியம் இல்லைன்னா நம்மளாம் எதுக்கு இங்கே வரணும்? அவசியமே இல்லையே, வீட்டில் எல்லோரும் மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. இழக்க தைரியம் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. புரியுதா? உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போனால் தானே. ஏற்கனவே போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்தா யார் வந்து உனக்கு கொடுப்பா? எல்லாம் இழந்தவங்க தான். பட்டினத்தார் ஒரே நாளில் கோமத்தை கட்டினார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? பட்டாடை. அவர் அதெல்லாம் இழக்காமல் இருந்தால் இதெல்லாம் கிடச்சிருக்குமா? அவர் ராஜா மாதிரியே இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ காலம் அவரோட பேரை தெரிஞ்சிருக்காரு. ஆமாம் சார். புரியுதா? அப்போ யார் இந்த உலகம் மறைக்காமல் வச்சுங்குது? எல்லாத்தையும் இழக்க யார் தைரியம் இருக்குதோ அவங்கள காலம் இழக்காமல் பிடிச்சி காப்பாற்றின்னு இருக்குது. அப்போ பணத்தை வச்சுலாம் கடவுளை அடைய முடியாது. ஒருத்தர் கூட வர முடியாது.
பணம் நகை சொத்து பத்தெல்லாம் இதெல்லாம் உண்மைண்ணா, அதெல்லாம் பொய்யாயிடும். பொய்யாயிடும். அது பொய், அது உண்மைண்ணா, இதெல்லாம் பொய்யாயிடும். இப்போ பணம் இருந்தால் கோயிலுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம்லையா? அங்கே தானே போக முடியும். நீ கடவுள்கிட்டே போகிற, சிலையை தானே பார்க்குற. கடவுள் உட்காந்துக்கிறாங்க, கடவுள் அங்கே உட்காந்து அந்த இடத்துல பணம் இப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்து போனால் எனக்கு நிம்மதி கிடைக்குது கொஞ்சம். அந்த நிமிஷம் நீ இறைவனை தான் பார்க்க போனோன்னா நீ கால் கடுக்கில் போயிருக்கணும். நீ அங்கே போய் உன் செல்வாக்க காட்டுன்னு போனேன்னா இறைவன் உன்னை பார்ப்பான், நீ தான் அவரை பார்ப்ப. நாம பார்த்து என்ன பண்ணுறது? இப்போ ஒரு எம்பி வந்து அங்கே உட்காந்துக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ முதலமைச்சராக வந்து உட்காந்துக்கிறாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன், டெய்லி போய் பார்த்துட்டு வரேன். என்ன புண்ணியம்? ஒரு நாள் கூட அவர் நம்மளை திரும்பி பார்க்கவே இல்லை. ஏதாவது புண்ணியம் இருக்குது? இல்லை. நானே பெருமையாக சொல்லிடணும், நான் போய் டெய்லி அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. என்ன பையனே, அவர் என்னைக்காக ஒரு நாள் பார்த்துட்டு, என்னப்பா டெய்லி வந்து போறியா? அவர் பார்த்தா தானே நம்மளை கேட்பாரு, உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு டெய்லி வரணுன்னு அவர் பார்த்தா தானே கேட்பாரு. பார்க்கவே இல்லை, முதுவை காட்டி உட்காந்துக்கிறாரு அவர். பணத்திமரோட கோயிலுக்கு போனால் இறைவனோட முகம் தெரியாது, முதுகு மட்டும்தான் தெரியும். புரியுதா? அங்கே நான் கரைஞ்சி போனோம், நான் ஒன்றுமே இல்லாமல் நான் இல்லாத போகணும்பா. இறைவன் என்னத்தை கேட்குறான்? மனசோட போனால் நான் என்னடா பண்ண முடியும்? மனசோட வந்து உன் மனசை என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். நீ அப்புறம் வந்து வாங்கின்னு போ அந்த பாத்திரத்தை. உன் மனசுன்ற பாத்திரம் அழுக்காக இருக்குது, சரி சுத்தமாகணும்னு வந்துட்டேன், சுத்தமாக தான் நானும் இங்கே உட்காந்துக்கிறேன். ஆனால் மனசோட வந்து நீ எடுத்துன்னு போட்டேன்னா நான் எப்படி சுத்தம் பண்ணுவேன்? அந்த மனசை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுப்பா, நான் சுத்தம் பண்ணி தயார் பண்ணி வைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பாயிண்ட் வரும். யார் வரா? வரும்போதே கதை பேசினே வரும், போகும்போதும் கதை பேசினே போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் இறைவன்கிட்ட மனசை கொடுக்கவே இல்லையே. அப்போ மனசை கொடுக்கலன்னா மனுஷன் எப்போ மாறுவான்? அவனாவே வந்து சாக வேண்டியது தான். கடைசியில் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் பாடையில் தானே ஏறி ஆகணும். ஆமாம் சார். வேறு பல்லக்கில் ஏற்று போகிறாங்க. இல்லை. பல்லக்குக்கும் பாடைக்கு என்ன சாமி வித்தியாசம்? பல்லக்கு ஊரெல்லாம் கையெழுத்து கும்பிடும், பாடை என்ன சொல்லலாம், ஊருக்கு வெளியே போயாடணும், வந்தால் தீட்டுணும். பல்லக்கில் போனவங்களை போய் தீட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தெய்வம் வருதில்ல, தன்னை உணர்ந்தவங்க வராங்கள, ஞானம் வருதில்ல, கையெழுத்து போடுவாங்கல்ல, தொட்டு வணங்குவாங்கல்ல. எந்த பணத்தையா யாரும் தொட்டு வணங்குவாங்களா? இல்லையே. இதுதான் பல்லக்குக்கும் பாடைக்கும். இந்த பல்லக்கு ஊர் உள்ள இருக்கும், பாடை ஊருக்கு வெளியே போயிடும். நீ ராஜாவாக இருந்தாலும் அதான் நிலைமை, பிச்சைக்காரனாக இருந்தாலும் அதான் நிலைமை. இந்த முடிவில் மாற்றமே கிடையாது சாமி. பல்லக்கும் 4 பேர் தான் தூக்குறோம். ஆமாம். அந்த பாடையும் 4 பேர் தான் தூக்குறோம். ஆமாம். அதுக்கு என்ன சாமி பொருள்? அது பல்லக்கும் 4 பேர் தான் தூக்குறோம். வேற என்ன பண்ணுறது? 4 கால் ஓணுமே, யாராக இருந்தாலும் 4 பேர் ஓணும். அதுக்கு என்ன அது பொருள் இருக்காங்க? பொருள் இருக்குது, இதுக்கு மிகப்பெரிய பொருள் இருக்குது. 2 பேரும் ஊர் உள்ள தான் வந்தாகணும். ஓ சரி. வேற வழியெல்லாம் கிடையாது. இந்த பல்லக்கு தூக்கி போகிறோம் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தா இந்த மாதிரி வாழலாம்ப்பா. இறைவன் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இறைவன் அவங்களும் வேற இல்லைப்பா, எல்லாரும் 2 இந்த வாழ்க்கையும் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஊருக்குள்ள வள வராங்க. இந்த பல்லக்கு எதுத்தம்மா பாட வாழும்போது எப்படி வாழணும்னு தெரியலன்னா எல்லாருக்கும் இதான் நிலைமை. பார்த்துங்க, இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் 1000 வருஷம் வாழணும், இங்கே யாரும் நெஞ்சு நிமித்தி வாழவே முடியாது. தூங்கினா ஏந்துக்குமான்னு தெரியல. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை எல்லாரும் பார்த்துக்குங்கன்னு ஊர் உள்ள இதை தூக்கின்னு போகிறாங்க. ஆனால் தூக்கணவனும் மறந்துடுவான், பார்க்குறவனும் மறந்துடுவான், கேட்டவனும் இருக்க மாட்டான். ஏன்னா அறிவு வராதுல்ல. அறிவு வரும் யாருக்கு வரும் தெரியுமா? கடைசி வரைக்கும் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தெளிவு வந்துடும். கொண்டாட்டி இல்லை சேர்த்து வச்சு சொத்து வீட்டோட முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அனுபவிக்கிற பொண்டாட்டி வீதியோட முடிஞ்சு போச்சு, புள்ள சுடுகாடு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி யாரும் வரப்போதில்லை. ஆனால் இந்த கூட வந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வரும், இவர் எவ்வளோ பெரிய மனுஷன்யா. எல்லாம் அவர் நடந்து போனார்னா ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம் கும்பிடு போட்டான்பா. இன்னைக்கு அவர் இல்லையே, அப்போ இந்த வாழ்க்கை இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தவனுக்கெல்லாம் ஒரு ஞானம் வரும். ஆனால் வந்துட்டால் ஊருக்கு உபயோகப்படாத. அதில் என்ன பண்ணுவாங்க, பச்சை தண்ணியில் முதல்ல குளிச்சுரு தீட்டுன்றாங்க இதுக்கு பேர். ஆனால் உண்மையிலே தீட்டு இல்லை, அது தீட்டே கிடையாது. உனக்கு ஞானம் வந்துச்சு, ஆனால் இந்த ஞானத்தோடு நீ வீட்டுக்கு போனோன்னா தான் போடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. முதல்ல நீ குளிச்சுருந்தேன்னா நீ தீட்டுன்னு சொன்னால் தான் குளிப்ப பயப்படத்தோட. அப்போ அந்த தண்ணியை ஊற்றினவுடனே வந்த ஞானமெல்லாம் சோப்பு போட்டு கரைஞ்ச மாதிரி அழகாக கரைஞ்சி நீ திருப்பி பழையபடி ஆகிடுவ. சாவு கூட போகிறான், எவ்வளோ பெரிய உண்மை. இங்கே யாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் அங்கே என்ன பண்ணுறான், சாவு கூட போனோன்னே சண்டை போடுறான். ஏய் நாளைக்கு நீ யார், நீ வந்துறியா பார்க்குறேன், என் ஊரில் அவன் போகிறான். ஏய் இதே மாதிரி சொன்னவன் தான் பாடியில் பத்துனுக்கிறான். நான் யாரும் காட்டுறேன் பாருன்னு சொன்னவனே பத்துனுக்கிறான்.
நீ உனக்கு நாளைக்கு அதான் நிலைமை. ஆனால் இந்த உண்மை யாருக்காவது புரியுதா? இது புரிஞ்சுக்கணுன்னு தான் ஊரில் வள வரான். ஏன் நேராக சுடுகாடு இருந்தாலும் போக மாட்டாங்களே, ஊரை சுற்றிக்கின்னு ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. ஏன் எதுக்காக? எல்லாரும் பார்க்கணும். வாழ்க்கையோட நிலையாமை தெரிஞ்சாதான் மனுஷன் ஞானத்தை தேடி போவாங்க. வாழ்க்கையோட நிலையாமை புரிஞ்சாதான் உண்மை எதுவும் தேடி போவாங்க. இந்த உண்மையை தேடி போனோன்னு தான் ஊருக்குள்ளே பாடையை வச்சு சுற்றி வரான் சாமி. வேறு எதுக்காகவும் இல்லை. போனவங்களுக்கு அதால் பயனே கிடையாது. வாழறவங்களுக்கு உலக உண்மையை தெரிஞ்சு பண்ணுறது தான் இந்த ஊர்வலமே காட்டுறது. 2 ஊர்வலத்துக்கும் உண்மை இருக்குது. ஆமாம், நம்ம எந்த ஊர்வலத்தில் போக போகிறோம்? பல்லக்கில் போகணுமா பாடையில் போகணுமா? எல்லாம் நம்ம சாய்ஸ் தான். அது மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். ஆனால் வந்ததை மறந்துட போகிறோம். அதை தான் மறந்துட்டீங்க. நான் சொல்லிக்கிறேன். எதை மறந்துட்டான்? எதுக்கு வந்தன்றதே மறந்துட்டான். கல்யாணத்துக்கு போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு கல்யாணம் ஆகலைப்பா. கல்யாணத்துக்கு போகிறோம். வயசாகினே போகுது. கல்யாணத்துக்கு போகிறோம். அம்மா அப்பா கூட வராங்க. அம்மா அப்பாவுக்கு ஒரே கஷ்டம். யாரோ கல்யாணம் நடக்குது. என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியலையே. எல்லாம் இருக்குது. ஏன் பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கம். எனக்கும் ஒரு ஏக்கம். ஒன்றுத்துக்கும் தான் கல்யாணம் நடக்குது. எனக்கு நான் சம்பாதிச்சுக்கிறேன், படிச்சிருக்கிறேன், சொத்து இருக்குது, வீடு வாசல் இருக்குது. எனக்கு ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு வர மாட்டேங்குது. ஏக்கம் இருக்குது. சரி, இந்த ஏக்கத்தை நான் ஒன்று அடைஞ்சிட்டேன். கல்யாணம் மேடைக்கு போனோன்னா நானும் மாப்பிள்ளை ஆகணும், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு புள்ள போகணும்னு ஆசைப்பட்டேனே. இதே மாதிரி இன்னொரு கோலம் கூட இருக்குமே, அது எனக்கும் வரும். நான் தெரிஞ்சுக்கணும்ல. மாப்பிள்ளை கோலம் மாதிரியே மாலை போட்டு அலங்காரம் பண்ணுற மாதிரியே லாஸ்ட்டில் ஒரு நாள் அலங்காரம் பண்ணோன்னே இதுவும் நிச்சயம் அதுவும் நிச்சயம் இருந்தால் வாழ்க்கையில் தடுமாற்றம் வருமா? ஆனால் இதுக்கு ஆசைப்படுறமே. இது நீ ஆசைப்பட்டால் தான் அடைவ. அது ஆசை இல்லைனாலும் வந்தே தீரும். அது நிரந்தரமானது. அப்போ அந்த வாழ்க்கை உண்மையானதுன்னா நான் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கணும், எவ்வளோ பயபக்தியோடு வாழ்ந்துருக்கணும். அதை மாற்றவே முடியாது. இறைவனாலே மாற்ற முடியாது. அது கண்டிப்பாக அந்த மரியாதை உனக்கு கிடைச்சே தீரும். நீ வேணானாலும் அந்த மரியாதை உனக்கு வராத போகவே போகாது. அப்போ இது வரும் அதுவும் வரும் தெரியா? அதை தெரிஞ்சுக்கினா மனுஷனோட வாழ்க்கையில் தடுமாற்றம் வருமா? மாணவத்தில் ஆட முடியுமா? முடியாது. அப்போ யார் ஆடுவான்? அது இன்னொரு நாள் இது அப்புறம் பார்த்துக்கலாம். தூங்கி ஏந்த உனக்கு மாலை வச்சு நிற்பானே, ஏந்து போன ஏதாவது கேரண்டி இருக்குதா? ஏங்க நைட்டு நல்லா சாப்பிட்டு பத்தாருங்க, காலையில் போய் எழுப்புறான், எழுதுறாங்க, சுட சுட காப்பி குடிப்பாருன்னு எடுத்து வச்சேன், எழுந்துக்கவே இல்லையா? எவ்வளோ பேர் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பான். ஏன் அது நமக்கு நடக்காதா? கல்யாணம் மட்டும் இன்னொருத்தருக்கு நடக்குதுன்னா இதெல்லாம் நடக்காதான்னு இதுவும் கூட நாளைக்கு நமக்கு நடக்கணும். அப்போ நாளைக்கே நடக்கணும். நான் இன்னைக்கு எப்படி இருக்கணும்? தூங்க போகிறேன்னா எல்லா பாரத்தையும் இறைவா நான் நல்லது செஞ்சவன் கெட்டது எனக்கு தெரியாது, உன்னை நம்பி தான் நான் படுக்கிறேன், எல்லா பாரத்தையும் உன் காலையில் வந்து அப்படின்னு யாராவது நிம்மதியாக படுக்கிறோமா? கவலையோடவே படுக்கிறோம், கவலையோடவே மாட்டிக்கணும், காலம் ஃபுல்லாக ஓடுறோங்க. நமக்கு ஏற்றிக்க தெரியுது, இறக்க தெரியுதா? ஒரு பஸ்லலாம் ஏறுற மாதிரி இருக்கிற கவலையெல்லாம் வாரி 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 பாக்கெட்டில் வச்சுக்கிறோம். இறக்கி வச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு வழி தெரியாமல் அலையிறேங்க. அந்த இறக்கி வைக்கிறதுக்கு தான் அந்த உலகத்தில் புது அவர் வழியை சொல்லுவார். உன் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் எங்கன்னா இறக்கி வைக்கணும்னு உனக்கு வழியும் சொல்லுவார். நீ உண்மையாக இருந்தால் தான் அந்த வழி படிக்கும். அவர் வாயை அசையும், உள்ளே போகாதுல்ல, உள்ளே போகாது எதுவும் மனசை தைக்காதுல்ல, உன் மனசை தைக்காது எதுவுமே உன் புத்தி கட்டாதுல்ல, உன் புத்திக்கு எது எட்டுலையோ அதெல்லாம் உனக்கு ஞானமாக கிடைக்காதுல்ல. சாப்பாடாக சாப்பிட்றோம், அது பிரியுது, மலமாக பிரியுது, ரசமாக பிரியுது, ரத்தமாக பிரியுது, பிந்துவாக பிரியுது, சுரோனிதமாக பிரியுது, எவ்வளோ பிரியுது. நம்ம காதில் கேட்கறது கூட இப்படி பிரியணும். பிரியாமல் இந்த காதில் போய் அந்த காதில் வரணும், என்ன பிரயோஜனம்? உள்ளே போய் என் மனசை தைக்கணும், அந்த மனசை அதை நினச்சி வேதனைப்படணும், இல்லை உணரணும். அந்த உணர்வு உன் புத்திக்கு எட்டணும், உன் புத்திக்குள்ளே எட்டினது உன் அறிவு தெளிவாக்கணும். அந்த அறிவு தெளிவானா மட்டும்தான் கலங்கம் இல்லாத அது உன்னை காட்டி கொடுக்கும். சாப்பாடும் இந்த பேச்சும் ஒன்று தான், ரெண்டுமே உனக்கு உதவணும். இது போட்ட உடனே எதுவுமே பண்ணாமல் இப்படி வந்துட்டா என்ன ஆகும்? செத்து தான் போகணும். அப்போ இங்கே கேட்கறதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம போச்சுன்னா செத்து தான் போகணும், யாருக்கும் போச்சுன்னா இல்லை சாமி.
ஆத்மா வணக்கம்மா. உண்மையா உள்ள வாங்க. தனக்கு உண்மையா இல்லைன்னா யாருக்கு உண்மையா இருப்பாங்க? ஆனால் நீங்கள் எப்படி வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க, இப்படி இல்லை எப்படி வாங்க. பொய்யா வந்துருக்கு சாமி, உண்மையோ பொய்யோ இப்படி வாங்க. மனசாட்சி தான். நீ செய்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பொருள் சாட்சியாக இருக்குது, அவ்வளோதான் சாட்சி, அவ்வளோதான். சரி, அது ஒரு நாள் கூண்டில் ஏறி பதில் சொல்ல. சேர் எடுத்து பின்னாடி போடுங்க, பின்னாடி போட்டு உட்காருங்க, பின்னாடி போட்டு உட்காருங்க. அவங்க கொஞ்சம் கிட்ட வருவாங்களா? இன்னும் கொஞ்சம் உடல்ல பலமோ நீங்கள் கொஞ்சம் என்னைக்கு விட்டு போதும் போடுங்க. அன்னைக்கு தான் அது சாட்சியாக வந்து முன்னாடி நிற்கும். அது இருக்கிற ஒரே உட்காந்துப்பான். நான் இப்போ வந்தா உனக்கு புரியாது, இதெல்லாம் ஒழுங்கும் ஒரு நாள். அன்னைக்கு வந்து முன்னாடி நிற்பேன், நீ என்கிட்ட பதில் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள நீ அழுவும் போது கூட யார்கிட்ட சொல்லி கூட ஆக எல்லாம் கதவு மூடிட்டு ஸ்க்ரீன் போட்டு கூட மூட்டும். அது கூட மூடிட்டு திருப்பி போட்டு திருப்பி அழுவணும். அது போய் மனசாட்சி இல்லை சொன்னேன். அது வாழ்க்கை மனசாட்சின்னா நம்ம போகிற பாதையில் நம்மளை தட்டி கேட்கணும். எப்பா நீ தப்பு பண்ணிட்டு போகிற மாதிரி போகிறேன், நீ தெரியாமல் பண்ணுறியா தெரிஞ்சுக்க பண்ணுறியா தெரியல, ஆனால் இது தப்பு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அது குத்தி காட்டும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், திமுறில் தட்டி விட்டு நான் பண்ணி போவேன். யாருக்கு அதனால் பலன்? யாரும் வலுப்பட போகிறது? உள்ளகரனா வலுப்பட போகிறேன், வெளியே வரனா வலுப்படணும். இவன் உதப்படுவான், உள்ளகரம் கதறுக்கானு கதறுவான். அவனுக்கு அதனால் ஒன்றும் இல்லை. இந்த கூடு போனால் இன்னொரு கூடு இருக்குது. இவங்க 2 பேரும் நடுவில் இந்த கூட்டுக்கும் உள்ளகரவனுக்கும் நடுவில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் நினச்சி வரப்பான். யார் அவன் தான் சாமி மனசாட்சி மனம். இவங்க 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கலகக்காரன் யாருன்னா இந்த பையன்தான். திமிர் குறையுதில்ல, அதை தான் சாமி உடல் பலம். பாக்கெட்டில் பணமாக உடலில் பலம் குறையும் ஒரு நாளைக்கு. நீ ஊரெல்லாம் உதச்சிருந்த, ஊரே சேர்ந்து உன்னை ஒரு நாள் ஒதுக்க வரும். எப்போ பலம் போனால், பலம் எப்போ போவான்? வயசான தானே போவான். வயசான பிறகு ஏன் போக தெரியுங்களா? அப்போ தான் உரைச்சா உதைக்கும். வாங்கும்போது உரைக்கும் உடம்புல. இல்லைன்னா உடம்புல எங்கள் அப்பா என்ன பண்ணார், பெரம்பு அடி அடிப்பார். எனக்கு உரைக்காது, ஏன்னா உடம்பு பலம் இருக்குது, தாங்கும். இதே வயசாகி போச்சு அப்படி தள்ளனாவே எனக்கு ஐயோ அம்மா அப்படின்றோம். காரணம் என்ன? பலம் போயிடுச்சுல, அடிக்கவே வேணாம், சும்மா அப்படி தொட்டா வலிக்குது. அந்த நாளுக்காக காலம் காத்திருக்குது. நீ செஞ்சதெல்லாம் உன் பலம் ஒரு நாள் குறையும். அன்றைக்கி உன்னை வச்சு செய்கிறேன்னு அது காத்துன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் யாரும் தப்பே பண்ண மாட்டாங்க. இதே பலம் சாவர வரைக்கும் வரும் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான். எதை கொடுத்தான இந்த பலத்துக்கு காரணமான யார் தெரியுமா? அவன்தான். நாளைக்கு அந்த பலத்தெல்லாம் வலிச்சிடுவான். அவன் வலிச்சிட்டு உன்னை ஒன்றும் இல்லாமல் ஓடாக்கி வச்சுருவான். அன்றைக்கி அடிப்பான். அவன் அடிக்க வேணாம், அவன் கொம்பத்துக்குனாலும் இங்கே தடத்தன்னு ஆடும். நின்று தான் கொள்ளும். அப்பப்போ கொடுத்துட்டா இங்கே ஒருத்தரோட பிறக்க மாட்டோம். இப்போ நான்லாம் தப்பு செஞ்சுட்டு இருந்தேன்னா என்னை அன்றைக்கே தண்டனை கொடுத்துருந்தா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன்? என் கதையை முடிஞ்சு போயிருக்கணும். என்ன சாமி, நமக்கு தண்டனை கொடுத்துருந்தா நம்ம கதையெல்லாம் எப்போ வெட்டிகிட்டு இருக்கணும். அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறோம். எதுக்காக அவன் விட்டு வச்சுக்கிறான்? உன் வாழ்நாள்லேயே நீ செஞ்ச தப்புகளை திருத்திக்கோ அப்படின்னு தான் நம்ம வாழ்க்கையை நீட்டுறான். அவன் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தான், இங்கே ஒருத்தர் கூட தப்ப மாட்டோம். அப்போ அனுபவன்றது எப்படி வரும்? தப்பு செஞ்சால் தானே வரும். அப்போ தப்பு செஞ்சு அனுபவிக்கிறோம். அனுபவத்தினால அறிவு வருது, அறிவுனால தெளிவு வருது, தெரிஞ்சால் தான் ஞானம் வரும். இதுக்கு அவன் ஒரு காலத்தை கொடுக்குறான். ஆனால் ஒரு வாட்டி தப்பு செஞ்சால் பரவாயில்ல. இந்த வீட்லேருந்து அந்த வீடு மாறுற மாதிரி, வாடகை வீட்டு மாறுற மாதிரி தப்பை மாற்றி 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 நம்ம பண்ணியிருந்தா எப்போ அது சீர்படும்? சீர்படாது. அறிவு உள்ளவங்க திருத்திக்கணும் சாமி. அதுதான் அறிவுள்ள மனுஷனுக்கு அர்த்தம். ஆறறிவுன்னு எதுக்காகனா, தவறு செய்கிறது எல்லாருக்கும் சகஜம். திருத்திக்கிறவங்க தான் ஆறறிவு உள்ளவங்க. திருந்தாத எல்லாம் உயிராகுது, உடலாக இருக்குது, அவ்வளோதான். அறிவாக இல்லை. அறிவு உள்ளவங்க தவறுலேருந்து பாடம் கற்றுப்பாங்க. கற்றுக்கின பாடத்தில் நடைமுறையில் கொண்டு வருவாங்க. நடைமுறைக்கு வராத எதுவும் அறிவுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. நடைமுறையில் வரணும்.
நான் படித்தது, நான் கேட்டது, நான் உணர்ந்தது எல்லாம் நான் நடக்கும்போதே தெரியணும். பொண்ணை பால் பார்க்க போனேன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அதாவது உங்கள் வீட்டில் வந்து இப்போ பார்த்துருப்பாங்களே, இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நடக்கிறதுலேயே வச்சு பார்ப்பாங்க அந்த பொண்ணோட குணம் நான் தெரிஞ்சுக்கிறோம். நான் உறவாடியா கல்யாணம் பண்ண முடியும், இல்லை கொஞ்ச நாள் பழகி இப்போ பாடுற மாதிரி போய் லவ் பண்ணிட்டு வாங்கண்ணா அப்போ சொன்னாங்களா? இல்லை. காப்பி எடுத்துனுவா, டீ எடுத்துனுவா, பஜ்ஜி எடுத்துனுவான்னு எதுக்கு சொன்னாங்க? இவங்க சொல்கிறதுக்கு சொன்னாங்க. அந்த பொண்ணோட குணம், ஒரு பொருளை எப்படி தடுமாறாமல் கொண்டு வருதுன்னு அது நடக்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு எவ்வளோ பக்குவமாக இருக்குதுன்னு. வீட்டில் பக்குவமாகுது பெரிய விஷயம் இல்லை. அந்நியன் வந்து உட்காந்துக்கிறாங்க, யாருன்னே தெரியாது, மூஞ்சி முகம் தெரியாத ஆள். அந்த டைமில் கூட ஒரு பொம்பளை ஒரு பெண்ணு தடுமாறாமல் வந்தால் நான் மனசை எங்கேயும் இற இழக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் பண்ணிக்கிறாங்க. அப்போ தடுமாறல அந்நியன் வந்தால் கூட அந்த மனசு தடுமாறாமல் வந்து நிற்குது. அப்போனா என்ன அர்த்தம், மனசு களங்கம் இல்லாமல் வந்து நிற்குது. இதே ஒரு ஆம்பளை கிட்ட வந்து எப்போ ஒரு காப்பி ஏற்றுறோன்னா அப்படியே துப்புன்னு ஊந்துருவான். புரியுதுங்களா? ஒன்றும் பஜ்ஜி சொச்சி சாப்பிட்றதுக்காக பண்ணல. புரியல? ஆமாம் சாமி, ஆமாம். ஒரு 10 பொம்பளைங்க உட்கார வச்சுருக்கான், ஒரு ஆம்பளை வர வைக்கணும். அது வரைக்கும் நடந்த மாதிரியே நடக்க மாட்டாங்க. அப்போ தான் ஸ்டைலை மாற்றுவான். ஸ்டைலை மாற்றினா என்ன ஆகும், தடுமாறும், ஒத்துணும் ஊந்து வாங்கி ஓடுவான். அசிங்கமாகி போச்சுன்னு 1000 ஆம்பளை விட்டான், ஒரு பொம்பளை போட்டோமே. பொம்பளையாக தான் போவாங்க, அடக்கம். அவங்க தடுமாறவே மாட்டாங்க. நம்ம ஆள் அப்படி கிடையாது, அப்படியே வானத்துக்கு போவான், தொப்புன்னு ஊந்துவான் கீழே. மனசை விட்டுருவான் சாமி. பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வெளியே போகாது. இதெல்லாம் உணர்ந்து தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நம்ம பெரியவங்க எதையுமே பண்ணல சாமி. அதெல்லாம் இன்னைக்கு எட்டு போச்சா சொல்லுப்பா. ஐயா, இந்த உடல் பாவனையும் உடல் தோற்றமும் ஆன்மா தேர்ந்தெடுக்குமா இல்லை பாவம் தேர்ந்தெடுக்குமா புண்ணியம் தேர்ந்தெடுக்குமா? உடல் பாவனை தோற்றம், இப்போ என் உடல் இருக்குது, என்னோடய தோற்றம் உடலும் ஆன்மா தேர்ந்தெடுத்துச்சா, பாவம் தேர்ந்தெடுச்சா, புண்ணியம் தேர்ந்தெடுத்துச்சா? ஏப்பா திருமணம் சொல்லுப்பா. யார்ப்பா உனக்கு அப்பா? யார் சாமி உங்களுக்கு அப்பா? அவங்கவுங்க அப்பா, அவங்க அம்மா. நான் பிறக்கிறதுக்கு காரணம் யார்? என்னோட அப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. ஆனால் ஐயா கொஞ்சம் டீப்பாக போவார். நீ பிறக்கிறதுக்கு காரணம் அம்மாவோட விந்துவும் அப்பாவோட விந்துவும் அம்மாவோட சுரோனிதம் தான் ரெண்டாக காரணம். இந்த 2 பொருளும் இல்லைன்னா இந்த உடம்பு உருவாகாது. வெறும் உயிரால் உருவாக்க முடியாது. அம்மாவோட சுரோனிதம் வேணும். சுரோனிதம் தான் உடலை உற்பத்தி பண்ணுது. அப்போ உயிராகவும் உடலாகவும் 2 பொருள் இருந்தால் தான் வரும். அப்போ இந்த 2 பொருள் தான் நீ வந்ததுக்கு காரணன்றாரு. இதுவும் கரெக்டு தான், உண்மை தானே, தப்பு இல்லைல்ல. ஆனால் கொஞ்சம் அறிவு வருது. இப்போ ஐயா சொல்கிறேன், அதே ஐயா இப்போ வந்து சொல்கிறாரு, நீ பிறகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ செஞ்ச கர்மா தான். அப்போ ஒன்று சொன்னார், இதுதான் சித்தர்கள் வந்து அறிவுக்குள்ளே கலகத்தை கொண்டு பண்ணுவாங்க. அப்போ அதுவும் கரெக்டாக இருந்தது, இப்போ இதுவும் கரெக்டாகுது. ஆமாம், நான் தப்பு பண்ணலண்ணா, எனக்கு கர்மா இல்லைன்னு நான் வந்து பிறப்பேனா? அப்போ நான் பிறந்ததுக்கு யார் காரணம்? நான் செஞ்ச கர்மா தான் காரணம். ஆமாம் சாமி, அப்போ இனிமேல் கர்மா இல்லாத பார்த்துக்கிறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம், திருப்பி அங்கே வந்து உட்காந்து சொல்கிறாரு, கர்மா செஞ்சது யார்? நான் தான் செஞ்சேன். அப்போ உண்மையில் உங்கள் அப்பா யார்? நான் தான். இப்போ கர்மா இல்லை, ஃபஸ்ட்டு யார் இருந்தது? இந்த 2 பொருள் தான் நீ பிறந்தது காரணம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நீ செஞ்ச கர்மா தாண்டா உனக்கு அப்பான்னாரு. இப்போ யாரு காரணம்? கர்மா செஞ்ச நீ தாண்டா. அப்போ உனக்கு நீயே பிறந்துக்கின. அப்போ உனக்கு அப்பன் யார்? வெளியே வரவங்களாம் யாரும் இல்லை, உனக்கு நீயே தான் அப்பன். அதுதான் ஐயா சொன்னார், இறைவனுக்கே காரணம் நீ இது இல்லைப்பா, நீ வர்றதுக்கும் போகிறதுக்கும் காரணமான பொருள் நீயே தான். உனக்கு அப்பன் யார்? தனபாலுக்கு அப்பன் தனபால் தான். நீ செஞ்ச கர்மா இல்லைன்னா நீ வருவியா? அப்போ செஞ்சவன் தானே அப்பன், வந்தது புள்ள தானே. அப்போ உனக்கு அப்பன் யாருன்னா நீ தான். ஆனால் இது உலக வாழ்க்கைக்கு உதவாது, இது ஞான வாழ்க்கை. இப்போ பாவம் புண்ணியம் சேர்ந்து தான் நம்ம உடல் தான். நானே செஞ்சு நானே அனுபவிக்கிறேன். இங்கே யாருக்குமே வேலை கிடையாது. அப்பாவுக்கும் வேலை இல்லை, அம்மாவுக்கும் வேலை இல்லை, இறைவனுக்கும் வேலை இல்லை, எல்லாம் நானே தான். ஆனால் பழி போகிறதுக்கு தயாராகிறேன். பிறவிக்கே காரணம் யார்? எல்லாமே பிறவினால யார்? நான் ஆனா பிறகுதும் காரணம் நான் தான், பெண்ணா பிறகுதும் காரணம் தான்,
கூணா பிறகுதும் கூடா பிறகுதும் நல்லா பிறகுதும் கருப்பா சிவப்பு எல்லாத்துக்கும் யார் காரணம்? நான் தான். அப்போ பாவத்தை ஏற்றாப்புல தான் உடல் தோற்றமும் அமைகிறது. எல்லாமே இந்த விதை எந்த மண்ணில் முளைக்கணும்னுக்குதோ அந்த மண்ணில் தானே விதைப்பான் இறைவன். அப்போ இது நல்ல விதையாக இருந்தால் நல்ல செம்மண்ணில் போய் முளைப்பான். இந்த விதை ரொம்ப மோசமான விதை. இது என்ன பண்ண எடுத்து போய் நல்ல பாலைவனத்தில் எடுத்து முளைப்பான். அவசப்படணும். அந்த மண்ணில் தண்ணி கிடைக்காது, வெறும் வெயில் தான் இருக்கும். ஆனால் முளைச்சி நீ வந்தே ஆகணும், கட்டாயம் இருக்கும். அப்போ போராடுவேன். இப்போ இவ்வளோ பேர் போராடி வந்தோன்னா நம்மளாம் பாலைவனத்தில் வச்சுக்கிறான் இறைவன். காரணம் என்ன? நான் நல்ல விதையாக இருந்தால் அவன் போய் அங்கே போயிருப்பானா? முளைக்க மாட்டானே. இது தண்ணி இருந்தால் தான் வரும்னா தண்ணி இருக்கிற இடத்துல முளைச்சிருப்பான். அப்போ காரணம் யார்? நான் தான். இந்த விதைன்றது என்னது? நான் செஞ்ச கர்மா தான். நல்ல விதையாக நான் போட்டிருந்தேன்னா நல்ல இடத்துல வச்சுருப்பான். நான் போட்டதெல்லாம் மோசமான விதை, ஈச்ச மரமாக போட்டேன், எடுத்து போய் பாலைவனத்தை எடுத்து வச்சுட்டான். என்னம்மா? ஒரு கடை வீதியில் ஒருத்தர் போயினுக்கிறாங்க. ஒரு மதம் பிடிச்சி வச்சு ஒரு யானைக்கு. அது என்ன பண்ணுறது, அந்த கடை வீதி வழியாக வருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டேய் யானை வருதுடா, மதம் பிடிச்சி வருது, ஓடிப்போன்றாங்க. என் திமிரு என்ன பண்ணோம், அப்படியே போய் நிற்கிறேன். இது காரணம் யார்? அப்போ நல்லது செஞ்சுருந்தா ஒருத்தர் வந்து அறிவுரை சொல்லும்போது என் காதில் விழுந்து தப்பிச்சு வந்திருக்கிறோம். அப்போ இப்போல்லாம் எப்படி வந்துக்கிறீங்க? ஐயான்னு ஒருத்தர் சொன்னார், தப்பிச்சு வந்துட்டோம். அப்போ புண்ணியம் பண்ணிக்கிறோமா? புண்ணியம் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணிருப்போம்? யானை தூக்கி போட்டு நம்ம மிதிக்கும். பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் நிறைய புண்ணியங்கள் பண்ண இந்த பாடத்தோட எல்லையை நம்ம தொட்டுக்கலாம். இல்லைன்னா எந்த பிறவி வாழ்க்கையுமோ தெரியாது. ஆனால் இதை விடாத போகணும். அதுக்கு வைராகியம் வேணும். 1000 சோதனை வரட்டும், நிற்கணும். என்ன தப்பிச்சு வரட்டும். வேணான்னு கேட்க சொல்லுவோம். எப்போ கேட்பேன்? வந்தால் தானே கேட்பேன். சொகுசாக நான் வாழ்கிறேன். எப்போ எனக்கு இது பிறவிலாம் வேணாம், இந்த செல்வத்தெல்லாம் யானை எடுத்து போட்டோம் யானை சொல்லுவாங்களா? அடிக்கிற அடி அந்த மாதிரி இருக்குது. இங்கே திணற மூச்சு முட்டுது. சீக்கிரம் முடிக்கணும்னு அனுப்புகிறோம்மா. காரணம் என்ன தெரியுமா? ஆமாம், காரணம் என்ன தெரியுமா? ஒரு 50 வருஷம் நான் வாழ போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இறைவன் அளந்துட்டான். இந்த ஜென்மம் வந்து 50 வருஷம் வாழப்போகுது. சரி, 50 வருஷத்துக்கு பிரித்து கொடுத்தேன். ஏன்னா ஒரே டைம் கொடுத்தா இது சூசைட் பண்ணி செத்து போடும். அதனால் இப்போ 50 வருஷத்துக்கு பிரித்து கொடுத்துட்டான். இது சராசரியாக நான் எதையுமே தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்தால் இந்த 50 வயசுக்குள்ளே நான் அனுபவித்து ஒரு நாள் போயிடுவேன். அப்போ எனக்கு வலி வேதனை அவ்வளோ தெரியாது. ஆனால் நான் இறைவனை நோக்கி பார்த்துட்டேன். ஒரு நாள் ஒரு பாதையை பார்த்துட்டேன், அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ என்ன பண்ணுறான் இறைவன்? என்ன பண்ணுறான்? 50 வருஷத்தையும் என்ன பண்ணுறான்? 20 வருஷத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்றான். 50 வருஷம் அனுபவிக்க வேண்டிய விஷயத்த நாம் 20 வருஷத்தில் ஆரம்பித்தாதான் மிச்சம் இருக்கிற அந்த 30 வருஷத்தில் நாம் பயணம் பண்ண முடியும். இந்த சுமையை இறக்காமல் நம்ம போக முடியாது. இந்த சுமையை ஒரு கால் கட்டு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான்? என்னை தேடி நீ வர ஆரம்பிச்சுட்ட, உன் சுமையை நான் குறைக்கிறேன், நீ சீக்கிரம் கண்ணை மூடியாச்சு நீ குடிச்சிரு. உனக்கு மருந்து தான் கொடுக்க போகிறேன், கசப்பாக தான் இருக்கும், உன்னால் குடிக்க முடியாத கூட இருக்கும். ஆனால் உனக்காக தான் நான் கொடுக்குறேன், உனக்கு நல்லதுக்காக தான் கொடுக்குறேன், நீ கண்ணை மூடி குடிச்சிரு அப்படின்னு 50 வருஷத்தில் குடிக்க வேண்டியதை 20 வருஷத்தில் குடிக்க வைக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கஷ்டமாக தான். ஆனால் குடிச்சிட்டா மிச்சம் இருக்கிற அந்த 30 வருஷம் நோய் நொடி இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் இறைவன் இருக்கிறான். ஒன்று, அவனை தேடி நான் போகக்கூடாது. அவனை தேடி போனால் இது நடக்கும். நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் நம்மளை சும்மா சோதிப்பானா? காய்க்கல பூக்கல ஒன்றும் இல்லை. யாராவது அந்த மரத்தை போய் திரும்பி பார்ப்பானா? பூ பூக்குது, காய் காக்குது அப்படின்னா தான் வீட்டுக்காரன் பார்க்குறானா இல்லையோ போகிறவரெல்லாம் பார்ப்பான். நல்லா இருக்குதே, நாம் நாலு பிச்சு துண்ணா என்னான்னு கல்லை தத்தை அடிப்பான். காய்ச்ச மரம் தானே கல்லடி போடும். இப்போ காய்ச்சி இருக்குங்க, அதான் கல்லடி ஊது. காரணம் இல்லாமல் எதுவும் உழலை. புரியுங்களா? இவ்வளோ நாள் காய்க்கலை பூக்கலை, இப்போ அதெல்லாம் வருது. எல்லாம் அனுபவிச்சா ஆகணும், வேறு வழியே கிடையாது. அனுபவிச்சா இதுக்கான பலன் நிச்சயம் உண்டு. அன்றைக்கே சிவனாண்டி மாதிரி ஆகிட்டேன். அவன் ஒரு பண்டாரம், அவனை கும்பிட்டா நாம ஒரு பண்டாரம் ஆகிடும்.
நோய் எல்லாம் அவமானம் இருந்தாலும் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். எந்த செல்வமும் நிற்காது. இந்த ஒரு செல்வம் உன்னை எப்பவுமே காப்பாற்றி விடும். இது என்றைக்குமே கைவிடாத செல்வம். மற்ற எல்லாத்தையும் யார் வேணால் தூக்கின்னு போயிடலாம். பிஏ படிச்சிட்டேன், எம்ஏ படிச்சிட்டேன், 1000 டிகிரி படிச்சிட்டேன், பேப்பர் இல்லைன்னா போய் சொல்லுவியா? யாரா மதிப்பானா? இப்போ பேப்பர்லாம் திரும்பி போட்டான். இப்போ நான் படிச்சுட்டேன் சொன்னால் யாரா நம்புவாங்களா? ஏங்க நீ படிச்சு நான் காட்டு பார்ப்போம் அப்படின்னுவான். இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனால் இது ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். இதுக்கு யாரும் வேலையும் கொடுக்க மாட்டான். இருக்கிற வேலையை அனுப்பிச்சி விட்ருவான். இந்த பௌர்ணமி லீவு இல்லைன்னா நீ லீவு கேட்குற, நீ நாளைலேருந்து வேலைக்கு வராதன்னுவான். ஒரு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு சோதனை வரும்? நல்லதை நோக்கி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். அப்போ நல்லதை பாதிக்கு போனால் உதப்பட்டே போகிறோன்னு நம்ம தெரிஞ்சே தான் வரணும். அப்போ நம்ம எப்படி வரணும்? எல்லாத்தையும் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏன்னா போகிற இடம் ஒதுக்கி போகிறான். நம்ம தயாராக போகணும். நல்லா திடகாத்திரமாக போய் நிற்கணும். அப்போ தான் நம்மளை வச்சு செய்வாங்க. ஆனால் பலன் இல்லாமல் போகிறாங்க. எந்த மகானும் கஷ்டப்படாமல் ஞானத்தை அடையவே இல்லை. வாழ்க்கையில் இறைவன் 64 பேரை படைச்சிட்டான். 64 பாதையும் காட்டிட்டான். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இதில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். 64 எங்கே வந்தது? 63 பேர் தானே படைச்சிட்டான். அப்போ 63 பாதை தானே இருக்குது. அப்போ இன்னொரு பாதை எங்கே வந்து கேட்கணும்ல? கேட்கல. ஏன் கேட்கல? 63 நியாயமாக தானே? நான் சொன்னது 64. அப்போ கேட்கணும்ல? 63 பேரும் இறைவனை அடையக்கூடிய பாதை. இறைவன் இருக்கிறான் நம்ப போனவங்க பாதை. இந்த ஒருத்தன் யார் தெரியுமா? கடவுளே இல்லாமல் போனாலும் அவன் யாரை பற்றி பேசுகிறான்? கடவுளை பற்றின பேச இல்லாத போட்டு பேசானா? அப்போ நாத்திகனும் ஒரு பாதை தான். அதுதான் 64. ஏன்னா இவனும் அவனை யாரை பேசின்னு போகிறான்? வேறு யாரை போய் பேச போகிறான்? இல்லைன்னு. ஏன்னா இல்லாதவன் நீ ஏன் பேச போகிறான்? உங்கள் அப்பா இல்லைன்னு பேசுவியா? உங்கள் அப்பா இல்லைன்னு நீ வந்துப்பியா? அப்போ இருக்கிற பொருளை நீ இல்லைன்னு சொல்லிக்கிற தவிர இல்லாத பொருளை நீ ஏன் பேச போகிற? பேசாத, விட்டுடு. புரியுதா? அப்போ நாத்திகமும் ஒரு வழி தான். அப்போ இறைவன் 64 வழி வச்சுக்கிறான். ஒரு வழி 2 வழி இல்லை. ஒரு வழின்னு சொன்னால் அது தவறாக போயிடும். அப்போ 64 வழி நிற்கிறான். நீ எந்த வழியிலையாவது இறைவனை போய் பிடிச்சிக்கோ. 63 நாயன்மார்கள் தான் சொல்லியிருக்காங்க. 63 பேரில் ஒருத்தர் வந்து 80 வயசு வரைக்கும் நாத்திகத்தில் இருந்துட்டு வராரு. தெய்வமே இல்லைன்னு சமணத்தில் இருந்துட்டு வராரு. அப்போ அவர் எங்கேருந்து வந்தார்? நாத்திகத்துலேருந்து தானே வந்தார். அதனால தான் அது ஒரு பாதை. அப்புறம் மடாலயம் போனியா? ஆமாம் சார். அப்புறம் எங்கேருந்து வந்தார்? சமணத்துலேருந்து தானே வந்தார். ஆமாம். சமணருக்கு தெய்வம் இருக்குதா? இல்லை. அப்போ அது பேர் என்னது? நாத்திகவாதம். அவன் உண்மையிலே ஆன்மீகவாதம்னா சைவத்தை எதுக்கு அழிக்க துடிக்கணும்? சைவம் அழியுதில்ல. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறான்? வேறு பாதையே இல்லை, நான் ஒருத்தன் தான் யோக்கியன் அப்படின்னு சொன்னதோட ஒளிவு என்ன முன்னிறுத்தி மற்ற எல்லாத்தையும் அழிக்கிறேன். அப்போ அது சரியான பாதையாக இருக்குமா? அப்போ அப்புறம் எங்கேருந்து வந்தார்? நாத்திகத்துலேருந்து வந்தார். அப்போ அது கூட ஒரு பாதை தான். வச்சுக்கலாம். நம்ம வசதி எப்படின்னு வச்சுக்கலாம். நாத்திகவாதி எல்லாம் இளமையில் நாத்திகத்தை பேசுகிறாங்க. வயசானதுக்கப்புறம் ஆன்மீகத்தை நோக்கி வராங்க. அது ஏன் இளமையில் வராமல் வயசானதுக்கப்புறம் ஆன்மீகத்தை நோக்கி வராங்க? நாத்திகத்தில் தான் அவங்க வந்து பேரும் புகழும் அடைகிறாங்க. அந்த பேரும் புகழும் அடைச்சிட்டு கடைசி காலத்தில் ஆன்மீகத்துக்கு வராங்க. இது ஒரு நல்ல கேள்வி சாமி. கடைசி காலத்தில் வர்றது வந்து உண்மையான தெளிவு இல்லை. அது பயத்தினால வந்த தெளிவு. ஆனால் உண்மையான தெளிவாக இருந்தால் என்ன பண்ணனா, நான் இல்லைன்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன்? யார் பேச்சுமே கேட்கல, எனக்கே நான் யோசிக்கிறேன். அவர் சொன்னாருங்க, அவர் பேச்சு கேட்டதுலேருந்து ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் போலக்குது, அப்போ கடவுள் இல்லைன்றது உண்மை தான் போலக்குதுன்னு போயிட்டு போகிற ஞானம் அது உண்மையான ஞானம் இல்லை. அதுக்கு பேர் உண்மையான தெளிவு இல்லை, உண்மையான அறிவு இல்லை. எனக்கே கேள்வி வருது, எனக்கு இறைவன் இருக்கிறானா இல்லையா? இறைவன் இருந்தானா இவ்வளோ தடுமாற்றங்கள் தேவையா? இந்த உலகம் அவன் படைத்த உலகமாக இருந்தால் இது ஏன் சுத்தமாக இல்லாமல் எல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு கேள்வி வந்து, அப்போ இறைவனே இல்லைன்னு எனக்கு நடந்த அனுபவங்களை வச்சு நானே முடிவு பண்ணி வந்தால் அதுதான் உண்மையான நாத்திகம். இந்த உண்மையான நாத்திகம் தான் தெரியுங்களா? ஒரு நாள்
வாழ்க்கையோட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு பக்குவம் வரும்போது சொல்லும், இவ்வளோ தவறுகள் நடக்கலைன்னா நான் நல்ல விஷயம் எது கெட்டது எது எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இது வரைக்கும் அந்த நாத்திகத்தன்மையை இப்போ அப்படியே அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயத்தை இப்போ கடவுள் மேலே அப்படியே திருப்போம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அறிவிக்கும். நாத்திகத்தை எப்படி இந்த உலகத்துக்கு சொல்லிச்சோ, நாத்திகத்தையும் அது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல், ஐயோ நாளைக்கு என்ன சொல்லும், நேற்று வந்து இப்படி பேசியிருந்தேனே, இன்றைக்கி இப்படி மாற்றி பேசினா என்னன்னு சொல்லும் அப்படின்னு எந்த கவலையுமே இல்லாமல், ஏன்னா இது சுயமாக வந்த அறிவுறதுனால இது சுயமாக எல்லாருக்கும் தெளிவாக சொல்லும். அதை தான் கண்ணதாசன் பண்ணான். அவன் போனது அவனோட அறிவால் நாத்திகத்தை பிடிச்சான். யார் சொல்லி அவன் அவனோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறான், நான் கம்பராமாயணம் படித்தேன். எதுக்கு படித்தேன்னா, கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்லலாம், நாத்திகத்தை எப்படி பரப்பலான்றதுக்காக கம்பராமாயணம் படித்தேன். ஆனால் படிக்க 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 ஏன்னா இவ்வளோ சொல்லிக்கிறானே, இதெல்லாம் உண்மையா இல்லாத இருக்குமான்னு எதை சொல்ல வந்தேன்னா அதை மறந்து நான் அதுவாகவே ஆகிட்டேன்னு ஓப்பன் டாக் கொடுக்குறான். காரணம் என்ன, அது அவனோட அறிவு. நாத்திகமாக அவன் தான் எடுத்தான், ஆத்திகத்தையும் அவன் தான் சொன்னான். அதனால் எங்கேயுமே அவன் மறைக்கவே இல்லை. யாரும் பைனாவில் வச்சு கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு சிலர்லாம் எத்தனை பொண்டாட்டின்னு கண்டுபிடிச்சி வாழ்க்கை வரலாறுல பொண்டாட்டிக்கிட்ட போனதும் சொல்லியிருக்கிறான், விபச்சாரிக்கிட்ட போனதும் சொல்லிக்கிறான். எங்கேயுமே ஒளிமறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் கண்ணதாசனுடைய வாழ்க்கை. நாத்திகமும் சுயமும், ஆத்திகமும் சுயமும். நாத்திகம் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தெளிஞ்சிடும். கோழிக்காக, ஊருக்காக, உழைப்புக்காக நாத்திகம் பேசுகிறவன் உடல் அன்னைக்கு கலர் கலராக துணியை போடுவான், கலர் கலராக துண்டை போடுவான். பயம் அன்றைக்கி வராத பயம் இன்றைக்கி வந்துச்சு. அன்றைக்கி வராத தெம்பு இன்னைக்கு போயிடுச்சு. அன்றைக்கி உடலில் தெம்பு இருந்தது, எதுவாக இருந்தாலும் பார்த்துலாம் தைரியம் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் போய் நான் உட்காந்துக்கிறேன். அப்போ இப்போ ஒரு பயம் வந்து யார் காப்பாற்றுவா, அவன் தான் காப்பாற்றணும். ஆனால் இவ்வளோ நாள் பொய்யா வாழ்ந்துட்டேன், இப்போ போய் சொன்னால் ஊர் காரி துப்போம். ஏன்னா அது இரவல் வாங்கின ஞானம், புரியுதுங்களா? அப்போ கடைசி காலத்தில் யாருக்கு வரான், இரவல் வாழ்க்கை வாழ்ந்துருந்தான் பாரு, தான் வாழ்க்கையை வாழாமல் யாரோட வாழ்க்கையை வாழ்ந்தவலாம் கடைசி காலத்தில் வேஷம் போட்டு போவான். உண்மையாக வந்திருந்தானா பொய்யினாலும் உண்மையாக இருப்பான், மெய்யினாலும் அங்கே உண்மையாக இருப்பான். எங்கேயுமே உண்மையாக இருக்கணும்னு எப்பவுமே நம்பலாம். ஊருக்கு ஊர் வேஷம் போகிறவனை எப்பவுமே நம்பக்கூடாது. ஆமாம், இதுதான் எல்லாமே சத்தியம். யாரோட அதுதான் சொல்கிறது, யார் பேச்சு கேட்டோம் அவர் நாத்திகன் ஆகலை. அவர் பட்ட துன்பமே அவர் நாத்திகத்தை தள்ளிச்சு. திருப்பி அவர் அங்கே அடித்த அடியே திரும்ப அது நாத்திகத்தை தள்ளி வந்தது. எல்லாமே அவரோட அனுபவம், அவரோட அறிவு. அதனால தான் இன்றைக்கி அவரை பற்றி பேசி உட்காந்து வரும். சாமி ஞானிகள் சொல்ல முடியாத கூட ஒரு பாடலை சொல்லுவார் சாமி. பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய, பக்கம் பக்கமாக படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரே ஒரு வரியில் அப்படியே அழகாக சொல்லலாம் சாமி. யாராலுமே சொல்ல முடியாது இன்ன வரைக்கும். கண்ணதாசன் மாதிரி இதை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்னேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு பாடலை சொல்லுவான். இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும், இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் வீட்டில் 1000 பொருள் இருக்குது, கட்டுறதுக்கு எந்த குறையும் இல்லை, பயன்படுத்துறதுக்கு 1000 வசதி இருக்குது. ஆனால் இவ்வளோ பொருள் இருக்குதுன்னு இந்த மனசு நிறைவடையாது. எந்த பொருள் இல்லையோ அதை ஏன்னா செய்து இயங்கும். இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும், இருக்கிறது யாருக்கும் ஆசை இருக்காது. இன்னும் ஏதோ ஒன்று குறைக்குதுன்னு கடைசி வரைக்கும் குறையாவே இருந்து குறையவே போயிடுவான். எவ்வளோ பெரிய உண்மை. அடுத்து இன்னொரு அடி, அதுதான் ஹைலைட்டு. இது ஞானியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இது யாரால் சொல்ல முடியும்? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என் மனன்ற கண்ணாடி ஊரில் கதெல்லாம் காட்டுது, ஆனால் என்ன காட்டலப்பா. இது ஊரில் கதெல்லாம் பார்க்குது, அதனால் ஊரில் கதையாக காட்டுது. என்ன அது ஒரு நாளும் பார்க்கல, அதனால் என்னை காட்டவே இல்லை. யாரால் சொல்ல முடியும்? என் வீட்டு கண்ணாடி என் வீட்டு கண்ணாடி அது, ஆனால் நான் போய் என்னை காட்ட மாட்டேங்குது, யார் யாரோ காட்டுது. அதான் பாடம் பண்ணும்போது வரும், யாரோ வருவாங்க, நான் வரமாட்டேன், என் முகம் வரல. எவ்வளோ பெரிய விஷயம் அது சாமி. நான் மறந்தே போயிட்டேன் சாமி. அதெல்லாம் இவ்வளோ காலம் நான் அதை யோசனை பண்ணது கூட இல்லை. ஆனால் இந்த பாட போன மனசு பாடம் பண்ணும்போது அதெல்லாம் வருது. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டலையா, யார் யாரோ காட்டுது. எவ்வளோ பெரிய விஷயம் சாமி இது. எதை அனுபவிச்சிருந்தானா அவன் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான்.
அவன் சராசரி மனுஷன் சாமி, வேஷம் போடாத ஆள் அவன் ஒரு குழந்தை மாதிரியே கடைசி வரைக்கும் 50 வயசு குழந்தையாவே செத்தான் அவன். 50 வயசு வரைக்கும் அவன் மனுஷனாவே மாறல, குழந்தையாவே செத்தான். ஒரு குழந்தை என்ன பண்ணான், வீட்டில் இருக்கிற பொருளை எப்படி கொண்டாடுதோ கடைக்கு போனாலும் அதே மாதிரி கொண்டாடும். அந்த குழந்தை வீட்டில் எப்படி இருந்ததோ உலகத்துலையும் அப்படியே வாழ்ந்து செத்து. அது குழந்தையாவே இல்லை, கள்ளங்கப்படமே இல்லை. அதை வேறு மாதிரி பார்க்கவே கூடாது. அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னா யாருக்காக பண்ணாருன்னா இந்த உலகத்துக்கு இறைவன் என்ன சொல்கிறான், யாரையோ ஒருத்தர் பலியிடறான். புறான் இதில் சொல்லுவான் முஸ்லீம் மதத்தில், இறைவனை கூடாதுன்னு என்ன பாருங்க, எப்படி வாழணுன்றதுக்கு அவரை பாருங்க. யார் சொல்லுவா இதெல்லாம்? அப்போ உலகம் யாருக்கு நடத்துகிறாங்க இவ்வளோ பெரிய துன்பத்தை? ஏன் அவனுக்கு கொடுத்தானா, அவங்க ஒரு ஆள் கலங்க மாதிரி இருந்துட்டு என்ன மாதிரி வாழாதீங்கன்னு ஒருத்தரை படாத பாடுபடுத்துகிறான். யாருக்காக? உலகத்துக்காக. இறைவன் இந்த உலகத்துக்காக கண்ணதாசனை குர்பானி கொடுத்தான். இப்போ அவரு ஒரு வகையில் பார்த்தா பாட்டிலேயே ஆன்மீகத்தை தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் அவரு ஒரு சொற்பொழிவு. அதுதான் சாமி, அவன் வாங்கின அடி அவ்வளோ அடி, அவன் பட்ட வேதனை அவ்வளோ வேதனை. அதனால எல்லார் வேதனையும் அவன் வேதனையை பார்க்குறான். ஒரு பெண்ணுக்கு பாட்டுதுன்னா அவனே பெண்ணாயிடுறான், ஒரு பணத்துக்கு பாட்டுதுன்னா அவனே பணமாயிடுறான், ஒரு மாப்பிள்ளைக்கு பாட்டுதுன்னா அவனே மாப்பிள்ளையாயிடுறான். யாரால் இருக்க முடியும்? ஒரு கர்ப்பிணி ஒரு குழந்தைய பெற்றுக்கு போகிறா, அந்த வேதனையை பாட்டில் பாடுறான். அனுபவிக்கிற பொம்பளையே பாட முடியாத, இவன் ஆம்பளை, இவன் எப்படி பாடுறான்? அப்போ யாரா அவனை உருமாறான்? அவனுக்கு எப்படி வந்தது அந்த அந்த மனசு, அந்த அருவம்? அப்போ இறைவனோட குழந்தை யாராவும் மாற முடியுது. அதான் அந்த காலகட்டத்தில் எல்லாம் உலகத்தோட ஒட்டி வரான் சாமி, இறைவன் அவனும் இறைவனுமே வாழலாம் சாமி. நாம கூட அப்படி வாழ்ந்தோம்னா குழந்தையாவே வாழ்ந்து குழந்தையாவே போகலாம். நம்ம கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருக்கணும், வளர்ந்துட்டோம். உலகத்தில் எப்படி வளரணுமோ இரவுலையும் அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடும். இரவில் இறைவனை தாயாகவும் நான் அவனுக்கு பிள்ளையாகவும் அவன் மடியில் போய் படுக்கணும். யாராவது படுக்கிறோமா? பொண்டாட்டி மடியில் படுக்கிறோம், பிள்ளை மடியில் படுக்கிறோம், கட்டில் படுக்கிறோம். இறைவனோட மடியில் யாராவது படுக்கிறோமா? படுக்கணுன்றதான் வாழ்க்கை. பொழுதுக்கான எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. இறைவன் கொடுத்ததை உன் கண்ணை முடிக்கணும், கடவுளை பாரு. ஏன் வெளிச்சத்தை கொடுத்தான்? வெளிச்சத்தில் நீ உலகத்தை பார்க்க முடியும். அப்போ வெளிச்சம் இருக்கும்போது நீ உலகத்தை பாருடா. எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன், அப்போது என்ன பாருடான்னு இந்த உலகத்தை இருட்டாக்குறான் இறைவன். ஆனால் யாராவது அப்போ போய் பார்க்குறோமா? அப்பவும் விளக்கு வச்சுன்னு பார்த்து நடவோம். இறைவனை இந்த உலகத்தை இருட்டாக்குறது, இந்த உலகத்தை பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதை படைச்சவன் நான் இருட்டில் உட்காந்துக்கிறேன், இப்போவாவது நீ என்னை பார்த்துக்கோன்னு அவன் இருட்டில் வந்து உட்காந்துக்கிறான். ஆனால் மனசு இருள் ஆனதுனால இருட்டில் இருக்கிற இறைவனை பார்க்கவே முடியலையே. அது வரணும். அது இருந்தால் நாம் கட்டிலில் பார்த்துருந்தா கூட கடவுளோட மடியில் பார்த்துக்கிறோன்னு அர்த்தம். அதான் தனபால் டைட்டில் போடுவாப்பில், தூங்கும் படுக்கையில் இருக்கும்போது ஓம் நமச்சிவாய. இறைவனோட நினைப்பிலேயே ஒரு கண்ணை மூடணும், இறைவனோட நினைப்பிலேயே கண்ணை தொடரணும். அதுதான் வாழ்க்கை.